இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 198 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் சென்செக்ஸ் வந்து 753 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. யூஎஸ் அண்ட் ஈரானோட பீஸ் டாக்ஸ்க்காக பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமாபாத்க்கு வந்து போக போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்ததால மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. அந்த மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கிறதால இன்னும் வந்து யூஎஸ் ஈரானோட கான்ஃபிளிக்ட் வந்து முடியாது அப்படின்ற ஃபியர்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு செல் ஆஃப் நடந்திருக்கு. இன்னைக்கு worst performing இண்டெக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நியர்லி 4% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுலயும் HCL டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 10% டிக்ரீஸ் ஆகியிருந்தது. இது எதனால பாத்தீங்கன்னா நேத்து வந்து Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணாதால HCL டெக்னாலஜிஸ்ல செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால பெர் பேரல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 99ல இருந்து $102 வரைக்கும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு டாலர் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெர் ரவுண்ட்ஸ் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,750 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $78.10. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹15,545. 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹14,250. வேதாந்தா வந்து பாத்தீங்கன்னா டிமர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வேதாந்தா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் வேதாந்தா லிமிடெட் அப்படின்னு 5 செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டிஸா ஸ்பிளிட் ஆக போகுது. ஸோ வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எல்லா 5 செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டிஸ்லயும் ஒரு ஷேர் கிடைக்கும். வேதாந்தா வந்து பாத்தீங்கன்னா May 1 டிமர்ஜருக்கு ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா May 1 வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா டே அப்படின்றதால NSE அண்ட் BSE வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால April 30 தான் பாத்தீங்கன்னா வேதாந்தா டிமர்ஜருக்கு எக்ஸ் டேட். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா T+1 செட்டில்மெண்ட் இருக்கிறதால டிமர்ஜர் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 டே பிஃபோரே நீங்க வந்து வேதாந்தாவோட ஷேர்ஸ் வாங்கிருக்கணும். April 30 இல்ல அதுக்கப்புறமா நீங்க வந்து வேதாந்தா ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமர்ஜரோட இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ May 1 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடே அப்படின்றதால வேதாந்தா லிமிடெட் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரீ ஓபன் செஷன் வந்து April 30 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் டிஸ்கவரிக்காக கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த ஸ்பெஷல் செஷன் வந்து பாத்தீங்கன்னா 9:15ல இருந்து 9:45 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ 10 AM ல இருந்து பாத்தீங்கன்னா டிமர்ஜரோட பிரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். வேதாந்தா லிமிடெட் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 15 டேஸ்ல 5.2% வெயிட்டேஜ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம MSCI எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தாக்கு 78 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்து டாடா கம்யூனிகேஷன்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 65% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 263 crores அண்ட் 17.5 rupees வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தாலும் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 9.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,554 crore rupees. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா பல்க் ஆஃப் த ரெவன்யூ வந்து டேட்டா சர்வீசஸ்ல இருக்கு. டோட்டல் ரெவன்யூல டேட்டா சர்வீசஸோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 5,704 crores. ஸோ எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 1,484 crores அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து 14.8%. ஸோ 2025-26 ஃபிஸ்கல் இயரோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,066 crores. அது வந்து பாத்தீங்கன்னா 35.8% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் FY26ல டாடா கம்யூனிகேஷன்ஸோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24,803 crore rupees. அடுத்து இன்னொரு டாடா கம்பெனியான ட்ரெண்டோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 32.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 413 crore rupees. 6 rupees வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1:2 ரேஷியோல போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 1:2 ரேஷியோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க ஒரு ஷேர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 2 ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 10 ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த 1:2 போனஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட 20 ஷேர்ஸா இருக்க போகுது. FY26ஓட Q4ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டோட எபிட்டா வந்து 653 crore rupees. அண்ட் ஃபிஸ்கல் இயர் 2026 பார்க்கும்போது ட்ரெண்ட் கம்பெனியோட டோட்டல் எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 2,702 crore rupees. 2,500 crores வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இஷ்யூ மெத்தட் அப்படி இல்லைன்னா ரைட்ஸ் இஷ்யூ மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 9 monthsல 300 AI ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சியை பூஸ்ட் பண்றதுக்கு டிப்ளாய் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து Zen AI. இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் அண்ட் மேனேஜர்ஸ்க்கு டேட்டா சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா AI ஏஜென்ட்ஸ் அவங்களாலே பில்ட் பண்ண முடியும். பில்ட் பண்றது மட்டும் இல்லாம டெஸ்ட் அண்ட் டிப்ளாயும் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்றது. இதுல வந்து எம்ப்ளாயிஸ் குளோபல் பப்ளிக் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல்ல AI இம்ப்ளிமெண்ட் ஆகிறதால அவங்களோட இன்டர்னல் ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட்
டாடா ஸ்டீல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஹெச்ஆர் ஹெல்ப் டெஸ்க்ல வந்து 70% எம்ப்ளாயி டிக்கெட்ஸ் வந்து ரிசால்வ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து நீங்க வந்து டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.